Welcome to everyone. Today 10th Max new syllabus Algebra la exercise 3.19 la first sum பார்க்க போறோம். Find the order of the product matrix AB if order A order B கொடுத்திருக்காங்க 5 subdivision கொடுத்திருக்காங்க 1 by 1 பார்க்க போறோம். அதாவது order of the product matrix தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? So first subdivision இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே பாருங்களேன் ஆர்டர் ஏல வந்து ஏ கிராஸ் பி அப்படின்னு இருக்குன்னா ஆர்டர் பியில் இது ஏன்னு வச்சுக்கோங்க. ஆர்டர் பியில் எப்படி இருக்கணும்னா பி கிராஸ் சின்னு இருக்கணும். ஸோ இதுவும் சேமாக இருக்கணும். அப்போ தான் இதனுடைய ஏபி ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னவாக இருக்குன்னா ஏ கிராஸ் சி. புரியுதுங்களா? ஏ கிராஸ் சி. ஸோ அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். ஆர்டர் ஏல 3 கிராஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஆர்டர் பியில் 3 கிராஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ஸோ அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன வரும்? மீதி ரிமைண்டர் இருக்குது பாருங்கள் 3 கிராஸ் 3. ஸோ இதுதான் ஏபி. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் ஆர்டர் ஆஃப் த ஏல என்ன கொடுத்துருக்காங்க 4 கிராஸ் 3. பியில் என்ன கொடுத்துருக்காங்க 3 கிராஸ் 2. ஸோ இதுவும் சேமாக இருக்கா? ஸோ அப்போ ரிமைண்டர் என்ன 4 கிராஸ் 2. இதுதான் ஏபி உடைய மேட்ரிக்ஸ். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் ஏ 4 கிராஸ் 2 பி 2 கிராஸ் 2. ஸோ இப்போ 2வும் 2வும் சேமாக இருக்குது. ஸோ அப்போ ஏபி ப்ராடக்ட் வந்து என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 4 கிராஸ் 2. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷன் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 4 கிராஸ் 5. பி என்ன கொடுத்துருக்காங்க 5 கிராஸ் 1. ஸோ இதுவும் சேமாக இருக்குது. ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து என்னது 4 கிராஸ் 1. லாஸ்ட் சப்டிவிஷன் ஏ 1 கிராஸ் 1 பி 1 கிராஸ் 3. ஸோ ரெண்டு சேமாக இருக்குது. ஸோ ரிமைண்டர் தான் ஏபி மேட்ரிக்ஸ். ஸோ 1 கிராஸ் 3 இதுதான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் இஃப் ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் பி கிராஸ் கியூ அண்ட் பி இஸ் ஆஃப் ஆர்டர் கியூ கிராஸ் ஆர் வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஏபி அண்ட் பிஏ? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஏபி உடைய ஆர்டரும் பிஏ உடைய ஆர்டரும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ உடைய ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க பி கிராஸ் கியூ. ஓகேங்களா? பி உடைய ஆர்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கியூ கிராஸ் ஆர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏபி எழுதிக்கலாங்களா? ஏபி உடைய ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏபினா ஏ உடைய ஆர்டரை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். பி கிராஸ் கியூ எழுதிட்டேன். அடுத்தது பி உடைய ஆர்டர் ஆஃப் பி கியூ கிராஸ் ஆர் எழுதியாச்சா? ஸோ இப்போ எது சேமாக இருக்கணும்? இது ரெண்டும் சேமாக இருக்கணும். ஸோ மீதி ரிமைண்டர் என்னது பி கிராஸ் ஆர். இதுதான் ஏபி உடைய ஆர்டர். இப்போ ஏபி உடைய ஆர்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பி கிராஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பிஏ உடைய ஆர்டர் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஆர்டர் ஆஃப் பி என்ன வருங்க கியூ கிராஸ் ஆர். கியூ கிராஸ் ஆர். ஏ உடைய ஆர்டர் பி கிராஸ் கியூ. ஸோ எது ரெண்டு சேமாக இருக்கணும்? இது ரெண்டு சேமாக இருக்கணும். இருக்கா? இல்லை. அப்போ நம்ம என்ன எழுதணும் ஆர்டர் ஆஃப் பிஏ இஸ் நாட் டிஃபைன்டு. இஸ் நாட் டிஃபைன்டு. ஓகேங்களா? இதில் ரெண்டு சேமாக இருந்தது.
ஸோ மீதி இருக்கிறத எடுத்து பி கிராஸ் ஆர் எழுதிட்டோம். ஆனால் பிஏல சேமாக இல்லை. ஸோ அப்போ அது வந்து நாட் டிஃபைன்டு எழுதியாச்சு, நாட் எக்ஸிஸ்ட். அடுத்தது தேர்ட் கொஸ்டின். A has A rows and A plus 3 columns. B has B rows and 17 minus B columns. And if both products AB and BA exist, find AB. அதாவது A உடைய வேல்யூவையும் B உடைய வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது வந்து என்னதுங்க, எக்ஸிஸ்ட் ஏபியும் பிஏவும் ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸுக்கு எக்ஸிஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஏபி பாருங்கள், ஏ உடையது ரோ இன்ட்டு காலம் என்னது பாருங்கள், ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் 3 எழுதியாச்சிங்களா. பி வந்து பி ரோஸ் இன்ட்டு 17 மைனஸ் பி காலம்ஸ் எழுதியாச்சிங்களா. ஸோ இப்போ நமக்கு ஏபி தேவை அப்படின்னா ஏ ப்ளஸ் 3யும் பியும் சேமாக இருக்கணும். ஓகேங்களா, சமமாக இருக்கும். அப்போ ஏ ப்ளஸ் 3 ஈக்குவல் டு பி. ஸோ இதில் நம்பர் ஒரு சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ ப்ளஸ் பி வந்து ஆப்போசிட் சைடு வந்தால் மைனஸ் பி ஆகிடும். ப்ளஸ் 3 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மைனஸ் 3 ஆகிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ பி உடையது ரோ இன்ட்டு காலம் எழுதிக்கோங்க. பி இன்ட்டு 17 மைனஸ் பி. ஏவது வந்து ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் 3. ஸோ இப்போ 17 மைனஸ் பியும் ஏவும் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஸோ அப்போ 17 மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ. இதுதான் பிஏ உடையது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பரெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடணும். அப்போ மைனஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 17. ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னா ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறேன். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 17 எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் வச்சு எலிமினேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணி ஏ உடைய வேல்யூவையும் பி உடைய வேல்யூவையும் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னது, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 3. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 17. ஸோ இப்போ ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகிடும். தென் 2a ஈக்குவல் டு 17ல் 3 போயிடுச்சுன்னா 14. தென் ஏ உடைய வேல்யூ 14/2 தென் 7. அப்போ ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ ஈக்குவல் டு 7. இந்த ஏ ஈக்குவல் டு 7 சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எது, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ உடையது என்னது அது 7. 7 மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 3. தென் மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 3 தென் மைனஸ் 7. ஸோ மைனஸ் 10 ஆகிடும். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். தென் பி உடைய வேல்யூ 10. அப்போ ஏ உடையது 7, பி உடைய வேல்யூ 10. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல் தி பெஸ்ட்.